அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் முக்கிய கிரகங்கள் இணைந்திருப்பதால் வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்களும் முன்னேற்ற சிந்தனைகளும் உருவாகும் காலமாக அமைகிறது. ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் சோர்வு மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு அல்லது தொலைதூர பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் மிகச் சிறந்த லாப வாய்ப்புகளை உருவாக்குகிறார். நண்பர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் புதிய வளர்ச்சி பாதை திறக்கலாம். போட்டித் தேர்வுகள் மற்றும் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் ராசியிலேயே இருக்கும் புதன் அறிவாற்றல் மற்றும் பேச்சுத்திறனை அதிகரிக்கச் செய்கிறார். புதிய திட்டங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியிலேயே இருக்கும் சுக்கிரன் கவர்ச்சி மற்றும் சமூக மதிப்பை உயர்த்துகிறார். புதிய நட்புகள் உருவாகலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். கலை, ஊடகம் மற்றும் படைப்பாற்றல் துறையினருக்கு இது சாதகமான வாரமாக அமையும். கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணவரவு மற்றும் குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். சேமிப்பு சிந்தனை உருவாகும். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. பேச்சின் மூலம் மதிப்பும் மரியாதையும் உயரும். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் அதிக பொறுப்புகள் உருவாகும். உழைப்புக்கு தாமதமாக இருந்தாலும் நிலையான பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் கவனத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பொறுமையுடன் செயல்பட்டால் உயர்வு கிடைக்கும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் பயணம் மற்றும் தந்தை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். ஆனால் தவறான ஆலோசனைகளை நம்பாமல் இருக்க வேண்டும். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் துணிச்சலும் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறன் உயரும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சினைகள் மெதுவாக சரியாகும். இந்த வாரம் உங்கள் அறிவும் தொடர்பு திறனும் வெற்றியை உருவாக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் தொழிலும் பணவரவும் நல்ல புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். பச்சை நிற உடை அல்லது பச்சைப்பயறு தானம் செய்வது நன்மை தரும். ஓம் புத்தாய நம மந்திரத்தை 27 முறை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.